என்னடா தங்கம்? இல்ல. சரி. மாமி, சரஸ்வதி என்ன கண்ணு சர்றாளே? அசதியா இருக்கும், கொஞ்ச நேரம் தூங்கட்டும். மாமி, குழந்தைய பார்த்தேளா? வேங்கடநாதன் மாதிரி ஜொலிக்கிறது இல்ல குழந்தை. வேத பாராயணம் பண்றானோன்னு வேங்கடநாதன். அதான் அவனோட அறிவும் ஞானமோ குழந்தை பொறக்கச்சேயே இருக்கோ என்னமோ. வேங்கடநாதன் வரமாட்டானான்னு சரஸ்வதி ஏங்கினது நமக்கு தெரியாதா என்ன? வேங்கடநாதன் எப்ப வரப்போறான்னு ஊர்ல பேசுனது நமக்கு தெரியாதா மாமி? வேங்கடநாதன் மடத்திலேயே இருந்துருவான். காலம் பூரா சரஸ்வதி இப்படிதான் இருக்க போறாள்னு நினைச்சேன். நல்ல வேளை குழந்தை பிறந்துடுத்து. இப்ப எதுக்கு மாமி பழசெல்லாம் பேசிண்டு? இனிமே சரஸ்வதிக்கு இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வராது. குழந்தை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வேங்கடநாதனுக்கு அந்த மாதிரி என்ன வருமா மாமி? வெங்கடநாதன் ஸ்ரீமடத்தை மறந்துட்டு இங்கேயே சரஸ்வதியோடையும் குழந்தையோடையும் சேர்ந்திருப்பான்னு நீ சொல்ற. அப்படி நடந்தா சந்தோஷம் தானே? ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா தொடர்கிறது. என் தங்கம் எங்க சரி பாப்போம். பட்டு குழந்தைகளே, ஏன் உங்க முகமெல்லாம் வாடி இருக்கு? சொல்லுங்க, என்ன காரணம்? சொல்லு சேஷாத்ரி, ஏன் என்னவோ போல இருக்கிறீங்க? ரொம்ப பசிக்கிறது. ஏன் இரவு யாரும் சாப்பிடலையா? அதான் ஏன்னு கேக்குறேன். ஆத்துல அரிசி இல்ல. எங்க ஆத்துலயே அரிசி இல்ல சுவாமி. எல்லாரும் பசியோடவா இருக்கிறீங்க? ஆமா சுவாமி. பெருமாளே, செத்த இருங்கோ, இதோ வந்துடுறேன். சரஸ்வதி, சரஸ்வதி, இது வந்துட்டேன்னா. என்னண்ணா கூப்பிட்டேளா? ஒரு 5 குழந்தைகளுக்கு சாதம் தயார் பண்ண முடியுமா? வாசல்ல படிக்க வந்திருக்காளே அவளுக்கா? ஆமா, அவளுக்கு தான். ஏ, அவ ஆத்துல சாப்பிட்டு வரலையா? இல்ல, அவ ஆத்துல அரிசி இல்லையா சரஸ்வதி? ஏண்ணா இப்படி திடீர்னு கேக்குறேளே? உங்க அண்ணன் வாங்கி கொடுத்த ஒரு மூட்டை அரிசி தான் இன்னி வரைக்கும் வந்திருக்கு. சிஷ்ய பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் அதை பண்ணி போட்டுட்டா இன்னையோட அரிசி தீந்து போயிடுமே. பரவாயில்ல சரஸ்வதி, பாவம் குழந்தைங்க பசி தாங்க மாட்டா. பெரியவா நாம தாங்கிக்கலாம். இல்ல, மறுபடியும் அண்ணா கிட்ட கேட்க முடியாதே. அவ நிலைமையும் இப்ப முன்ன மாதிரி இல்ல. நாளைக்கு நாம பட்னியா இருக்க போறோம்னு இன்னைக்கு குழந்தைகளை பட்னி போடலாமா? அதுவும் கையில அரிசியை வச்சுட்டு. போ சரஸ்வதி, நீ போய் எல்லாத்தையும் தயார் பண்ண. நான் குழந்தைகளை அழைச்சிட்டு வரேன். சரிண்ணா.
சரஸ்வதி, வந்துட்டேனா? நல்லா சாப்பிடுங்க. நன்னா வயிறார சாப்பிடுங்க. அவசரம் வேண்டாம், பொறுமையா சாப்பிடுங்க. சரிங்க சுவாமி. முகூர்த்த நாள் என்னைக்கு வருது ஓய்? எதுக்கு ஓய் கேட்குறேன்? ஆற்றுல குழந்தைங்களுக்கு விசேஷம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆற்றுல விசேஷன்னா தடபுடலாக அமர்க்கலப்படுத்திடுவேல். ஆமாம் ஆமாம் உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஓய் மற்றவாளுக்கு தான தர்மம் பண்ண முடியும். ஆமாம் ஓய், என்கிட்ட நிறைய இருக்கு, அதனால நிறைய பண்ணுறேன். நம்ம வேங்கடநாதன் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழியிலனா கூட தான் கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு சாதம் போடுறான் போய். என்னவோ இப்படி சொல்கிறேன்? அவன் அண்ணா குருராஜன் இருக்கானோன்னு தான் தம்பி கஷ்டப்படுறானேன்ட்டு அரிசி மூட்டையும் காய்கறியும் அவன் ஆற்றுக்கு அமுச்சு வச்சிருக்கான். அதை எடுத்து குழந்தைகளுக்கு சாதம் போட்டு காலி பண்ணிட்டான் போய். அப்படியா சமாச்சாரம்? குருராஜனுக்கு ஏது அவ்வளவு வசதி? அவனும் சாப்பாட்டு கஷ்டப்படுறவன் தானே ஓய். ஏதோ தம்பியும் தம்பி ஆத்துக்காரியும் கஷ்டப்படுறாளேன்னு அரிசி மூட்டையும் காய்கறிலையும் ஆற்றுல இறக்கி வச்சுட்டு போயிட்டான். அட பாவி, தானமா கிடைச்சதியா இப்படி தாம் தும்னு வாரி இறக்கிறான்? அதை பற்றி அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? எப்போதுமே வேங்கடநாதனுக்கு ஆடம்பரம் அதிகம், எல்லாரும் தன்னை புகழணும்னு எண்ணம். அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். தான் அதிகம் படிச்சிட்டோன்னு ஒரு கர்வம். ஆதாயம் இல்லாமல் வேங்கடநாதன் எதுவும் செய்ய மாட்டான். பெருமைக்காக தானம் பண்ணா நாளைக்கு அவன் புள்ள குட்டிங்கெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், நம்ம வேலையை பார்க்கலாம் ஓய். ஆ